So hey guys, welcome back. So இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபார் பீப்புள் ஹூ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஐ ஹவ் புட் சப்டைட்டில்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நிஞ்சா 300 பற்றின வீடியோ, என்னோட நிஞ்சா 300ஓட 10 இயர் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எஸ், என்னோட 2014 நிஞ்சா 300 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அண்ட் 5 months கம்ப்ளீட் பண்ணது. எங்களோட 84,600 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு 2014 நிஞ்சா 300 ஒயிட் கலர், பவர் வந்து 39 HP, டார்க் வந்து 27 Nm இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி நான் எடுத்து 2014 எடுத்தது, இப்போது 10 வருஷம் தாண்டி இன்னும் ஸ்ட்ராங்காக என்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி இவ்வளோ வருஷம் ஓடிச்சுது, நல்லா கண்டிஷனாக இருக்குங்கிறதுக்கு உள்ள சீக்கிரட்டை சொல்லிடுறேன். ப்ராப்பர் சர்வீஸ் அண்டு மெயின்டெனன்ஸ், இது 2 தான் காரணம். ஸோ இந்த 10 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் அந்த கிலோமீட்டர், அதாவது 6000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுவேன். இல்லைனா 1 இயர் எது சீக்கிரம் வருதோ அந்த கேப்பில் வண்டியை சர்வீஸ் பண்ணுவேன். அந்த சர்வீஸ் இன்டர்வலை நான் இது வரைக்கும் என் வண்டியில் மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக எனக்கு இந்த நிஞ்சா 300ல் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ நிஞ்சா 300ல் சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த வண்டியோட லுக்ஸு தான். ஸோ ஒரு வண்டி நமக்கு எடுக்கிறோம், நம்ம வாங்கணுன்னா நமக்கு அதில் சில விஷயங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் எடுப்போம். அதுவும் எஸ்பெஷலி இந்த மோட்டர் சைக்கிள் புதுசாக வாங்க போகிறோன்னா நம்ம பசங்க வந்து அந்த வண்டியோட பவர், சிசி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மெயினாக அட்ராக்ட் பண்ணுறது வந்து லுக்ஸு தான். ஏன்னா நான் நிஞ்சா 300 எடுக்க போகும்போது 2 வண்டி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். நிஞ்சா 650, நிஞ்சா 300. ப்ரைஸ் வந்து 2க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நிஞ்சா 300 எனக்கு அப்போ 4 lakh rupees வந்தது. நிஞ்சா 650 வந்து 5.4 lakhs வந்தது. ஸோ ஒரு 1.5 லட்சம் கம்மியாக நான் கூட கொடுத்துருந்தேன்னா எனக்கு இதே மாதிரி டபுள் மடங்கு பவர் உள்ள ஒரு வண்டி வந்திருக்கும். பட் நான் அதை எடுக்காமல் நிஞ்சா 300க்கு போனதுக்குள்ள முக்கியமான ரீசன் வந்து இந்த வண்டியோட லுக்ஸு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஓல்டான ஒரு வண்டினா உங்களால் நம்ப முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு லுக் இந்த நிஞ்சா 300க்கு உண்டு. ஸோ ஈவன் இன்றைக்குமே 10 வருஷத்துக்கு அப்புறமே இந்த வண்டி ரோட்டில் போனால் இதை பார்த்து இந்த வண்டியை நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. அதை நம்ம கண்கூட ரோட்டில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி ரோட்டில் போகும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு லுக்குள்ள வண்டியை தான் கவாசாக்கி வந்து இந்த நிஞ்சா 300ல் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் திங், எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சி என்னை அட்ராக்ட் பண்ணி இந்த வண்டியை எடுக்க வச்சது வந்து இந்த வண்டியோட ஃபுல் ஃபேடு லுக்ஸ் தான். ஸோ கைஸ், ஆல்ரெடி இன்ட்ரோவில் இந்த வண்டியோட பவரை பற்றி சொல்லியிருந்தேன். நல்ல பவர்ஃபுல்லான வண்டின்னு சொல்லியிருந்தேன். இந்த வண்டி வந்து 39 ஹார்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டார்க் வந்து 27 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டியால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டார்க் வந்து ஓகே, இது ஒரு நார்மல் சஃபிஷியண்டான ஃபிகர். பட் பவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 HPங்கிறது வந்து நல்ல ஹை பவர்னு தான் சொல்லணும். ஸோ என்ன இந்த வண்டி எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த இன்னொரு விஷயம் இந்த வண்டியோட பவர் தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 10 வருஷம் ஆயிருக்கலாம். பட் இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் இந்த வண்டியால் 130-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அட்டைன் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் அட்டைன் பண்ண ஸ்பீடு வந்து அந்த வண்டிக்கு ஒன்றும் பெரிய ஸ்பீடு ஒன்றும் இல்லை, ரொம்ப நார்மலாக இந்த ஸ்பீடை வந்து அந்த வண்டி அச்சீவ் பண்ணுது. ஈவன் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த வண்டி ஆல்மோஸ்ட் ஓடுறது வந்து எனக்கு 84,000 கிலோமீட்டர் தாண்டி ஓடி 85,000 நெருங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமும் இந்த வண்டி வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னா அப்போது இது எப்படிப்பட்ட வண்டிங்கிறத நம்ம வந்து அதிலிருந்தே கெஸ் பண்ணிடலாம். நான் பொதுவாக என்ன எல்லா வீடியோலையும் நிஞ்சா 300 பற்றி என்ன சொல்கிறதுனா, பில்ட் லைக் எ டேங்க் அப்படிம்பேன். அதாவது ஒரு டேங்க், ஆர்மி டேங்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரி பில்டான ஒரு வண்டி வந்து இந்த நிஞ்சா 300. ஏன்னா அவ்வளோ லாங்காக என்கிட்ட வந்து உழைச்சிருக்குது. நான் இந்த வண்டியை வந்து ரொம்ப சாதாரணமாக ஒன்று யூஸ் பண்ணதே இல்லை. அதாவது என்னோடய யூஸ் வந்து அது மேக்ஸிமம் டு த பொட்டன்ஷியல் அந்த வண்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா அது பனிலையும் பாலைவனத்துலையும் மட்டும்தான் ஓடுறேன். மற்றபடி ஆஃப் ரோட்டில் போயிருக்குது. நம்ம அவ்வளோ மோசமான ரோடுகள், சகதி, தண்ணி. லாஸ்ட் டைம் நம்ம மிச்சுவாங் சைக்ளோன் வந்தப்போ ஆல்மோஸ்ட் முட்டை அளவுக்கு மேலே தண்ணி நின்றுது. அந்த தண்ணிலேயே நான் நிஞ்சா 300 ஓட்டிகிட்டு தான் போனேன். வண்டி எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ணலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலையபிளும் ஆன வண்டியும் கூட தான் சொல்லணும் இந்த நிஞ்சா 300. ஸோ இன்னொரு விஷயம், ஓவர் த கோர்ஸ் ஆஃப் மை ஓனர்ஷிப்பில் எனக்கு இந்த வண்டி மேலே இன்னொரு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு காரணமாக இருந்த விஷயம் வந்து லோ காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கலாம். அது எப்படி ஒரு கவாசாக்கி பைக் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி நீங்கள் சொல்வீங்கன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். எந்த பைக்கு வந்து நிறைய மக்கர் பண்ணுது, நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய ரிலையபிலிட்டின்னு ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ரிலையபிலிட்டி எந்த மோட்டார் சைக்கிளுக்கு இல்லையோ அந்த மோட்டார் சைக்கிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில மோட்டார் சைக்கிள்ஸில் இந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீப்பாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு வருஷத்தில் 4 தடவை அது மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு விட்டு அங்கே நிற்கிறீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஓனர்ஷிப்பாகவே இருக்காது. நிஞ்சா 300 எங்கே ஸ்கோர் பண்ணுதுன்னா இதுக்கு வந்து ரிலையபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ எந்த ஒரு பார்ட்டும் டக்குன்னு போகிறதோ இல்லை வண்டி ஓடும்போது வழியில் நிற்கிறதோ அந்த மாதிரி இஷ்யூவே உங்களுக்கு வராது. ஸோ அப்படி வராத பட்சத்தில் இதை வந்து நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிற வேலை வந்து கம்மி. அதாவது ஆக்சுவல் ரன்னிங்கில் வர்ற வியர் அண்ட் டியர், டயரு, பிரேக் பேடு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு அண்டு நீங்கள் பார்க்க போனால் இந்த நம்ம கோன் செட்டுமோ இதுகள் வந்து நம்ம ரெகுலராக ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வண்டியில் நான் மேஜர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணது இது ஒரு 80,000 கிலோமீட்டர் வந்தப்புறம் நான் சஸ்பென்ஷனை சேஞ்ச் பண்ணேன். சஸ்பென்ஷன் போயிடுச்சு. பட்டு என்னென்னா இந்த மாத்திர பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டியூக்கில் வந்து 2,500 ரூபாயில் மாற்றக்கூடிய ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டு நிஞ்சா 300க்கு எப்படி ஒரு 12,000-13,000 வரும். பட் ஒரு டியூக் 390யோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை விட ஆல்மோஸ்ட் 3 times மோர் லைஃப் வந்து இது கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு அடிக்கிற ட்ரிப்பு வந்து உங்களுக்கு கம்மி. ஸோ அதனால் உங்களுக்கு வண்டியை பற்றின தலைவலி இருக்காது. ஓட்டினீங்களா, வீட்டில் கொண்டு விட்டிங்களா, 1 year ஆச்சுதா, அதுக்குள்ளே ஆக்சுவல் சர்வீஸை பண்ணோமா, மெயின்டெனன்ஸை பார்த்தோமாங்கிறது மட்டும்தான் இருக்கும். வேறு தேவையில்லாமல் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடுற வேலை வந்து இந்த வண்டிக்கு கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இந்த வண்டியில் வந்து ரிலையபிலிட்டி. ஸோ 10 வருஷம் ஓட்டினதோட ஒரு எஃபெக்ட்டு என்னோடய லெஃப்ட் சைடு ஃபுட் பேக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருந்த அந்த கிரிப்புக்கு இருந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் ஃபுல்லாக தேஞ்சு அந்த இடமே பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இது இந்த வண்டியோட வெர்சாட்டிலிட்டி தான். ஸோ வெர்சாட்டிலிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நிஞ்சா 300 நீங்கள் ட்ராக்லேயும் ஓட்டலாம், டூரிங் பண்ணலாம், ஈவன் ஆஃப் ரோட் கூட டு சம் எக்ஸ்டென்ட் இந்த வண்டி வந்து பண்ண முடியும். ஸோ நிஞ்சா 300 எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில மோட்டர் சைக்கிள்ஸ் நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் எடுக்கிறீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் லாங் ட்ரைவ் போகலாம், ஆஃப் ரோடிங் போகலாம். பட் நீங்கள் ட்ராக்கில் யூஸ் பண்ண முடியாது. அதே நீங்கள் ஒரு பக்கா டூரர் மோட்டர் சைக்கிள் எடுக்கிறீங்கன்னா அது டூரிங்க்கு நல்லாயிருக்கும். பட் அகைன் ட்ராக்லேயோ ஒரு ஆஃப் ரோட் எடுக்கிறதோ நாட் ஸோ ஈஸி. பட் நிஞ்சா 300 அப்படி கிடையாது. நீங்கள் டூருக்கும் போகலாம், ட்ராக்கில் ஓட்டலாம், உங்கள் டெய்லி ஆஃபீஸ் கோயிங் மோட்டர் சைக்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். டு சம் எக்ஸ்டென்ட் ஈவன் லே லடாக் போனவங்களும் எனக்கு தெரியும் ஆஃப் ரோடு கூட இந்த வண்டி வந்து போகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெர்சடைல் மோட்டர் சைக்கிள். ஸோ இந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் இந்த வண்டி எடுத்த ஒரு டெசிஷனை வந்து ரெக்ரெட் பண்ணதே இல்லை. ஸோ அந்தளவுக்கு என்னோடய லைஃப்பில் நான் எடுத்த ஒரு நல்ல டெசிஷன் வந்து இந்த நிஞ்சா 300 வாங்குறது. ஸோ அதான் 10 வருஷத்துக்கு அப்புறமும் இங்கே நின்று இப்போது இந்த வண்டியோட உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் அந்த மோட்டர் சைக்கிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போக பிடிக்காத விஷயம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு விஷயம் இருக்குது, பாருங்கள். ஸோ கைஸ், பிடிக்காத விஷயத்த இதை ஜஸ்ட்டு எனக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதா என்னென்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், நான் என்னென்னுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதான் கைஸ், இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக இது வந்து இப்போது நிஞ்சா 300 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் எடுத்தப்போ இது வந்து சிபியூ கம்ப்ளீட்லி அங்கே ஃபாரினில் இதாகி இங்கே அப்படி கம்ப்ளீட்டாக இம்போர்ட் ஆகிற மாடல் தான் அப்போ அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த குவாலிட்டி இன்னும் இந்த வண்டியில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எதுவும் பிரச்சனை வருங்கிறது நம்ம ஊரில் உள்ள ஸ்பீட் பிரேக்கர்லாம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ அதனால் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்ததுன்னா வண்டியை நிறுத்தி நிதானமாக கிராஸாக ஏற்றி இல்லை நின்று காலை கீழே வச்சு தான் நான் இந்த வண்டியை எடுக்க முடியும். ஸோ இது வந்து இந்த வண்டியில் எனக்கு உண்மையிலேயே பிடிக்காத ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஃபார் ரெக்கார்ட் நான் சொல்கிறேன், இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 135 மில்லிமீட்டர், வெறும் 135 மில்லிமீட்டர் தான். பட் அதுவும் இப்போது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற நிஞ்சா 300 அந்த இஷ்யூவையும் அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ வர வண்டிகள் வந்து 145 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸோடு வருது. லோ கிரவுண்ட் கிளியரன்ஸில் என்ன பிரச்சனைனா வண்டியோட ஆயில் சம்பு தான் கரெக்டாக அடி வாங்கும். நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் தட்டுறீங்க, இல்லை ஒரு கட்டரில் உங்கள் வண்டி அடியில் தட்டுதுன்னா அடி வாங்குறது வந்து கரெக்டாக உங்கள் வண்டியோட ஆயில் சம்பு ட்ரெயின் நட்டு இருக்கு இல்லையா, அந்த நட்டு தான் அடி வாங்கும். ஸோ அது ஒன்ஸ் அடி வாங்கிருச்சுன்னா நீங்கள் வழியில் ஆயில் லீக் ஆச்சுன்னா நடு ரோட்டில் தான் நிற்பீங்க. நிறைய தடவை நான் தட்டியிருக்கேன் என் வண்டியை, பட் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் எனக்கு நடந்தது இல்லை புக் புண்ணியத்தில். ஸோ அதனால் எனக்கு நிஞ்சா 300 பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன்னா அது இந்த வண்டியோட லோ கிரவுண்ட் கிளியரன்ஸாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 7000 RPM வர்ற வரைக்கும் இந்த வண்டி வந்து ஒரு நார்மல் 100-150 cc பைக் மாதிரி தான் உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். வண்டி எப்போ அதோடைய பிஹேவியர் மாறும்னா ஆஃப்டர் 7000 RPM தான். 7000 RPM தாண்டிடுச்சுன்னா இந்த வண்டியே வேறு வண்டி, இவ்வளோ நேரம் இந்த வண்டி தான் நம்ம ஓட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வர்ற அளவுக்கு இந்த வண்டி வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக மாறிடும். பவர் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் பவர் டெலிவரி தான். அதாவது திடீர்னு டக்குன்னு ஒரு RPMல பயங்கரமாக பவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதோ, பிறகு சிட்டிக்குள்ளே லோ பவரில் போகிறதோ அந்த மாதிரி இஷ்யூ இந்த வண்டியில் வராது. பவர் டெலிவரி லீனியராக இருக்கும். பட் ஒன்ஸ் 7000 RPM நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டி வேறு வண்டியாக மாறிடும். அதுதான் நிஞ்சா 300 எனக்கு பிடிச்ச இன்னொரு மிகப்பெரிய விஷயம்ன்ட்டு நான் சொல்லணும். இன்னொரு விஷயம், வண்டி வந்து ரொம்ப நிம்பிளான வண்டி கிடையாது. கொஞ்சம் நீளம் எல்லாம் அதிகம்தான். நீங்கள் ரொம்ப சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் இப்போ R15 டியூக்லாம் போகிற மாதிரி லாரிக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளெல்லாம் கட் பண்ணி போக முடியாது. போனீங்கன்னா ரோட்டில் கீழே தான் கிடப்பீங்க. வண்டியை கொஞ்சம் பார்த்து நிறுத்தி நிதானமாக தான் இந்த வண்டியை ஓட்டணும். ஸோ அதுக்கு வீல் பேஸ் இருக்குதுங்கிறனால அதுக்கு ஏற்றாப்புல அந்த வண்டிக்கு உள்ள ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டிக்காக இந்த நிம்பிள்னஸை கொஞ்சம் இந்த வண்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நிஞ்சா 300 வந்து 10 வருஷத்துக்கு மேலேயும் தாராளமாக உழைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல் பில்ட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு தான் நான் நிஞ்சா 300 என்னோட வெர்டிக்டை சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக யாரும் நிஞ்சா 300 எடுக்க போகிறீங்கன்னாலும் இந்த வீடியோவில் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நான் எப்போவுமே ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.